போன எபிசோட்ல அண்ணாமலை அவர்கள் கர்நாடகால ஐபிஎஸ்ஸா பணியமர்த்தப்பட்ட ஒரு ஆண்டுக்குள்ளேயே அவருக்கு எதிராக 8000 மக்கள் திரண்டு போராடினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதிர்க்கு 8000 மக்கள் போராடணும். அதற்கு காரணம் என்ன? அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் 4. அண்ணாமலை அவர்கள் அவரோட 2 ஆண்டு ஐபிஎஸ் ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு கர்நாடகா கேடர் அலாட் பண்ணி அவருக்கு உடுப்பி மாவட்டத்தோட கர்காலா என்கிற இடத்துல பணியமர்த்தப்படுறாரு. அண்ணாமலை பணியமர்த்தப்பட்ட பகுதியில் எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய வழக்கமான பிரச்சனையான ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஜாதி ரீதியான பிரச்சனைகள்னு ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. இன்றைக்கு இந்தியாவே ஆளக்கூடிய மிகப்பெரிய வலதுசாரி கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு அவர் ஐபிஎஸ்ஸா பணியமர்த்தப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் வலதுசாரி இடதுசாரி அரசியல் குறித்து பெரிய ஒரு புரிதல் இல்லை. இது குறித்து அண்ணாமலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்னட மொழி தெரியாமல் முன்பின் அறியாத காவல்துறை கலாச்சாரத்துல யாரை நம்புறது, யார் எதிரி, யார் நண்பன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் வலதுசாரி இடதுசாரி அரசியல் குறித்து தெரியாமல் பல சவால்களை எதிர்கொண்டதா அண்ணாமலை குறிப்பிட்டாரு. அண்ணாமலை ஒரு முறை கர்நாடகாவோட கர்காலா என்னும் பகுதியில டியூட்டில இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து கிணறுல ஒரு சிறுத்தை தவறி விழுந்துருது. அதை பார்த்த கிராம மக்கள் அரசோட மீட்பு குழுக்கு கூட காத்திருக்காம அவங்களே முன்ன போய் அந்த சிறுத்தையை காப்பாற்றுறாங்க. இதை பார்த்த அண்ணாமலைக்கு ஒரே வியப்பு. தங்களோட உயிரை கூட துச்சமா எண்ணி தனக்கு சரின்னு தோன்ற விஷயத்த துணிந்து பண்ண அந்த கிராம மக்களை பார்த்த அண்ணாமலை ஆச்சரியமாகிறாரு. அண்ணாமலை இது குறித்து சொல்லும் போது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம், ஆனா நான் ஒரு கட்டத்துல இதை நேர்லயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காவல்துறை பணி என்பது ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். ஒரு நாள் காலையில காவல் நிலையத்துக்கு பிரச்சனையோட வரக்கூடிய ஒரு நபர் குடும்ப பிரச்சனைக்காக வராரு அப்படின்னா, அன்னைக்கு சாயந்தரம் வரக்கூடிய நபர் இன்னொரு பிரச்சனைக்காக வருவாரு. இவங்க எல்லாரோட கதையுமே வித்தியாசமானது, ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாதது. ஆனா இவங்க எல்லாருமே பிரச்சனையோட தீர்வுக்காக வரக்கூடிய ஒரு இடம் தான் அது காவல் நிலையம் மட்டும்தான். அப்படி காவல்துறையத்தோட புனித தன்மையை உணர ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை அவரோட ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு முறை பழைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் ஒரு வழக்க பாக்குறாரு. அது ஒரு சாதாரணமான ஒரு வழக்கு தான். ஒரு நிலத்தோட விவசாயி பக்கத்துல நிலத்துல இருந்து தண்ணியை இவரோட நிலத்துக்கு திருப்பி விடுறாரு. இதை பார்த்து கோபமான அந்த நிலத்தோட உரிமையாளர் இந்த விவசாயியை ஒரு கடப்பாறை எடுத்து தாக்கிடுறாரு. பின்பு தாக்கியவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைதும் பண்ணிடுறாங்க. இது கோபத்துல நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வாதான் அண்ணாமலை முதல்ல பாக்குறாரு. ஆனா போக போக தான் அவருக்கு ஒரு விஷயம் விளங்குது. அதாவது இங்க நடக்கக்கூடிய குற்றங்கள்ல 80% குற்றங்கள் கோபத்தின் வெளிப்பாடாதான் நடக்குது அப்படிங்கறத அண்ணாமலை உணர்றாரு. இது அண்ணாமலை எப்படி பதிவு பண்றாங்க அப்படின்னா, இந்த மூமெண்ட் ஆஃப் இன்சானிட்டி, அதாவது கோபத்தின் உச்சம். வெளியே பார்க்க அமைதியா இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு உள்ள பல பிரச்சனைகள் இருப்பதையும் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு உறுதியோட களத்துல இறங்குறாரு அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸா பணியமர்த்தப்பட்டு ஒரு ஆண்டு முடியும் போது அந்த ஆண்டோட இறுதியில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, உடுப்பி மாவட்டத்தோட எஸ்பி அண்ணாமலை அவர்களை அழைத்து அண்ணாமலை அவர்கள் பணியமர்த்தப்பட்ட பக்கத்து மாவட்டத்தில் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை, அதாவது ஒரு சாதி ரீதியான பிரச்சனை, அதை போய் சரி பார்க்கும்போது அண்ணாமலையை அனுப்பி வைக்கிறாரு. அண்ணாமலை உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த கிராம மக்களிடம் விசாரிக்க தொடங்குறாரு. அந்த கிராம மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலையும் காவல் நிலையத்திலிருந்து இவருக்கு அனுப்பப்பட்ட தகவலின் அடிப்படையிலையும் யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அண்ணாமலை. அந்த குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சதும் அந்த குற்றவாளியை கைது பண்ண அண்ணாமலை அவரோட வீட்டுக்கு விரைந்து போறாரு. அங்க போகும்போது அந்த நபர் அங்க இல்ல. என்னன்னு விசாரிக்கும் போது அந்த நபர் கடலுக்கு போயிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. உடனே அண்ணாமலையும் அவரோட டீம்ஸும் விரைந்து கடல் கரைக்கு போறாங்க. அந்த நபர் கடல்ல இருந்து கரைக்கு திரும்ப வரது வரைக்குமே அண்ணாமலையும் அவரோட டீம்ஸும் அங்கேயே காத்திருந்து அந்த நபர் கரையை அடைஞ்ச உடனே அவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி பின் விசாரிக்கும் போது இவர் தான் குற்றவாளி அப்படின்னு உறுதியாகுது. கோர்ட்ல சமர்ப்பிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கும் அனுப்புறாரு அண்ணாமலை. தன்னோட கடமை முடிஞ்சது அப்படின்னு தன்னோட இடத்துக்கே திரும்பி போறாரு அண்ணாமலை. அடுத்த நாள் அதிகாலை ஒரு 3 மணிக்கு மேல இருக்கும். அப்போ அண்ணாமலையோட போனுக்கு ஒரு கால் வருது. எவ்ரி கால் இஸ் அன் எமர்ஜென்சி கால் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க. உடனே அந்த காலை எடுத்து பேசுறாரு அண்ணாமலை. அப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் கிடைக்குது. அந்த தகவலை சொன்னது உள்ளூர் காவல் அதிகாரி. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் உங்களுக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த கிராம மக்களுமே போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவலை அண்ணாமலைக்கு சொல்றாரு.
அதை கேட்ட அண்ணாமலை உடனே நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், எதற்காக ஒரு கிராமத்துல இருக்க 8000 நபர்கள் நம்மளுக்கு எதிராக திரும்புறாங்க அப்படின்னு விசாரிக்க தொடங்குறாரு. அப்பதான் அண்ணாமலைக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, அண்ணாமலை ஒரு நபரை கைது செய்தார்ல குற்றவாளின்னு, அந்த நபர் ஒரு மத ரீதியான சம்பிரதாயத்துல இருக்கும்போது அந்த அப்பாவி நபரை அண்ணாமலை கைது செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தியை ஊர் ஃபுல்லா பரப்பியிருக்காங்க. இந்த வதந்தி பரப்புறது யார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மதத்தின் பெயர்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒன்று திரட்டி அண்ணாமலைக்கு எதிராக போராட வைக்கிறாங்க. இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையும் அவரை சார்ந்த காவல் அதிகாரிகளையும் இவங்களுக்கு அடிப்பணிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த தகவலை கேட்ட உடனே அண்ணாமலை போராட்டம் பண்றதா திட்டமிட்டு இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிக்கிறாரு அண்ணாமலை. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அந்த இடத்துல கூடுறாங்க. நேரமாக ஆக கிட்டத்தட்ட 8000 நபர்கள் பேரணியா கூடுறாங்க. உடனே அந்த மாவட்டத்தோட எஸ்பியும் அந்த இடத்துக்கு வராரு. அவர் அண்ணாமலை கிட்ட, நீங்க காவல் நிலையத்துக்கு உள்ளே இருங்க, வெளியே வராதிங்க, வெளியே வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அண்ணாமலையை உள்ள இருக்க சொல்லிட்டு உடனே அந்த எஸ்பி அங்க இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணிட்டு இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட போய் பேசுறாரு. சரி, ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்க குற்றவாளி அப்படின்னு கைது பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பாவையே நீங்க விடுவிக்கணும், அந்த நபர்கிட்ட அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை முதல்ல அந்த மாவட்டத்தோட எஸ்பி ஏற்கவே இல்லை. ஆனா பிரச்சனை பெருசாக ஆக ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனைக்கு நம்ம முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த குற்றவாளியை ஜாமீன்ல விடுவிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாம அண்ணாமலை கிட்ட போய் அங்க சமரசம் பண்ணி வைக்கணும், சார் நீங்க வெளியே பேசுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அண்ணாமலை அந்த மாவட்ட எஸ்பி கிட்ட, சார் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் என்னோட வேலையை தான் பண்ணேன், நான் என்னோட வேலையை கரெக்டா பண்ணேன், கரெக்டா இருந்தேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எஸ்பியோட கோரிக்கையை திட்டவட்டமா மறுத்துடுறாரு அண்ணாமலை. அப்படி அண்ணாமலையும் எஸ்பியும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்தில் இருந்த சில நபர்கள் போலீஸ் ஸ்டேஷன் மேல கற்களை வீசி தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. போக போக அந்த போராட்டத்தோட வீரியம் ரொம்ப அதிகமாகுது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சில நபர்கள் காவல் நிலையத்துக்கு உள்ளேயே நுழைய திட்டமிடுறாங்க. அப்போ அண்ணாமலையின் பாதுகாப்பு அங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணாமலை யாரும் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையை அங்க இருக்கக்கூடிய ஒரு மறைவான ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஆனா அண்ணாமலை அதை மறுக்கிறாரு. வலுக்கட்டாயமா அவர் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க காவல் அதிகாரிகள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த சில நபர்கள் திட்டமிட்டபடியே காவல் அதிகாரிகளை தாக்கி காவல் நிலையத்துக்குள்ள போறாங்க. அந்த காவல் நிலையத்தை அடிச்சு நொறுக்கிட்டு அண்ணாமலை எங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்தா அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட அவங்க நெருங்குறாங்க. அந்த போராட்டக்காரர்கள் ஸ்டோர் ரூம் நெருங்க அண்ணாமலை அவர் கையில இருந்த கன்னை லோட் பண்றாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.